Hello students, this is part 2 video of your fluids lesson. So in the lesson la vandu நம்ம 3.3 atmospheric pressure la irundhu paakalam. So நம்மளோட earth எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட earth ஓட surface ல இருந்து மேல 300 km வரைக்கும் air இருக்கு. இந்த air வந்து earth வந்து surround பண்ணிருக்கு on all sides. So இதுக்கு பேர் தான் நம்ம atmosphere அப்படினு சொல்றோம். So earth ஓட surface வந்து 300 km distance வரைக்கும் மேல் நோக்கி ஒரு atmosphere வந்து எர்த்தை சரவுண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஏர் வந்து எர்த்தை சுற்றி கவர் பண்ணி இருக்கும்போது ஸோ இட் ஹேஸ் சம் வெயிட் இல்லையா. ஸோ இப்போ ஏதோ ஒரு காற்று வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே நீங்கள் போட்டு அந்த கண்டெய்னர் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிங்கன்னா, அதாவது வெயிட் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏர் வந்து கொஞ்சம் வெயிட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அந்த கண்டெய்னருக்கு. அதே மாதிரி இந்த ஏர் எர்த்தை சுற்றி இருக்கிற இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து இட் கண்டெயின் சம் வெயிட். ஸோ ஆப்வியஸாக வெயிட் இருக்கும்போது என்னாகும், ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ நம்ம பீச்சோட சாண்ட்ல நடக்கும் போது நம்மளோட வெயிட் ஆஃப் த பாடி ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஃபோர்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் த சாண்ட்னு நம்ம படித்தோம். அதே மாதிரி தான் எர்த்தை சுற்றி இருக்கிற ஏருக்கு ஒரு வெயிட் இருக்கு. அந்த வெயிட் வந்து ஒரு ஃபோர்ஸ் மாதிரி எர்த்துக்கு மேலே ஆக்ட் ஆகுது. இதை தான் வந்து நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபோர்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து நார்மலி இட் இஸ் டேக்கன் அட் சி லெவல். ஏன் அட் சி லெவல் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சி வந்து லேண்டோட கீழே இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ல தான் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ மேலே போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஸோ இந்த பிக்சர் பாருங்க, இதில் வந்து ஒரு காலமாக எடுத்திருக்காங்க. ஸோ சி லெவல்லேருந்து ஒரு காலம் மாதிரி அட்மாஸ்பியரிக் ஏரை வந்து வியூ பண்ணால் ப்ரெஷர் வந்து கீழே வந்து ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் எவ்வளோ கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது பாருங்கள். மேலே போக போக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இங்கே ப்ரெஷர் கம்மி. ஸோ அதே தான் மவுண்டெயின்ஸ்லேயும். ஸோ சி லெவலில் வந்து அட் சி லெவல் சி எந்த இடத்துல வந்து இருக்கோ அந்த இடத்துல சி லெவல் இருக்கிற இடத்துல வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் ஹை. ஆனால் மேலே போக போக மவுண்டெயின்ஸ்லாம் போக போக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து இட் இஸ் லோ. அதே மாதிரி சீக்கு கடலுக்கு அடியில் போகும்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அட் சி லெவல் சி இருக்கிற சீக்கு மேலே கடல் பரப்பில் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு கீழே போக போக சி லெவலுக்கு உள்ள கடலுக்கு அடியில் போக போக இன்னும் அதிகமாகுது. அதே மாதிரி மேலே சி லெவலுக்கு மேலே போக போக ரொம்ப கம்மியாகுது. ஸோ இதுதான் வந்து இந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எர்த்துக்கு அடியில் மைன்ஸ்ன்னு சொல்லுவோம், சுரங்கம் தோண்டும் போது எர்த்துக்கு உள்ள கீழே போக 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 என்ன ஆகணும், அங்கேயும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கான்செப்ட் என்னன்னா அட் சி லெவலில் இட் இஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், கீழே போகும்போது இட் இஸ் ஹையர் தென் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், மேலே போகும்போது லோவர் தென் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். So do you know பாருங்க, human lung is well adapted to breathe at a pressure of sea level. So sea level இருக்கிற atmospheric pressure வந்து 101.3 kilopascal. இந்த ப்ரெஷருக்கு human lung வந்து நல்லாவே வேலை செய்யும், நல்லாவே breathe பண்ணும். ஆனால் வந்து மவுண்டெயின்ஸ்லாம் போகும்போது ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா நம்ம லங்ஸால் நார்மலாக சுவாசிக்க முடியாது. ஸோ அதனால் மவுண்டெயின் கிளைம்பர்ஸ் வந்து தே டேக் ஸ்பெஷல் ப்ரீத்திங் எக்யூப்மெண்ட்ஸ் வித் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் கட்டாயம் எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் அவங்களால வந்து நார்மலாக வந்து ப்ரீத் பண்ணி ஆக்சிஜனை உள்ளே எடுக்க முடியும். இல்லைனா ப்ரெஷர் ட்ராப் ஆகும்போது அவங்களால நம்மளோட லங்ஸால் நார்மலாக ப்ரீத் பண்ண முடியாது. அதே மாதிரி கடலுக்கு கீழே போகும்போது டெஃபினட்டாக ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போவும் நம்மளோட லங்ஸால் நார்மலாக ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ அதனால தே ஹாவ் டு டேக் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ். அதே மாதிரி மைன்ஸில் வேலை செய்கிறவங்களோ ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், இல்லைனா மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் விச் யூ ஹாவ் டு நோ. நெக்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம பாரோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். பாரோமீட்டர் வந்து இட் ஒர்க்ஸ் with the help of mercury. ஸோ இது ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணவர் வந்து ஃபிசிக்கஸ் டாரிசெல்லி. இதில் இந்த பாரோமீட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ் டியூப் தான், ஒரு 2 க்ளோஸ்டாக இருக்கும், ஒரு 2 ஓப்பனாக இருக்கும். உள்ளே வந்து மெர்க்யூரி இருக்கும்.
இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கண்டெய்னர்ல மெர்க்குரி போட்டுக்கிட்டு அந்த கண்டெய்னர்ல இதை வந்து நம்ம திருப்பி வைக்கணும். அதாவது this is done by closing the open end of the mercury filled tube with a thumb and then opening it after immersing it into a trough of mercury. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டியூப் கிளாஸ் டியூப் இருக்குது, ஒரு ரெண்டு வந்து க்ளோஸில் இருக்குது, ஒரு ரெண்டு ஓப்பனில் இருக்குது, உள்ளே வந்து மெர்க்யூரி ஃபில் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு கண்டெய்னரில் நிறைய மெர்க்யூரி எடுத்துட்டு இந்த டியூப் ஓப்பன் எண்டில் இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் தம் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே இன்வெர்ட் பண்ணி அதை வந்து அந்த கண்டெய்னர் மெர்க்யூரி கண்டெய்னருக்குள்ளே வைக்கணும். வச்சிங்கன்னா நம்ம வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கண்டுபிடிக்கலாம். இந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள், இந்த கண்டெய்னர் இஸ் ஃபுல் ஆஃப் மெர்க்யூரி அண்ட் திஸ் இஸ் த கிளாஸ் டியூப். இது வந்து க்ளோஸ்ட் எண்டு, இது வந்து ஓப்பன் எண்டு. இதுக்குள்ளே வந்து மெர்க்யூரி ஆல்ரெடி இருக்குது. இதை நம்ம இந்த ஓப்பன் எண்டில் தம் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே இன்சர்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கணும். உள்ளே வச்சிட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு வேக்யூம் ஃபார்ம் ஆகிடும். அதாவது இங்கே உள்ளே இருக்கிற மெர்க்யூரி இப்படி கீழே வரைக்கும் வந்துடும், இங்கே ஒரு வேக்யூம் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த சர்ஃபேஸ்லேருந்து மெர்க்குரி எவ்வளோ அளவுக்கு இருக்கோ அதுதான் வந்து நம்மளோட ஹைட் டெப்த் அட் விச் த மெர்க்குரி இஸ் தேர். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். HρG அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து இது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா மெர்க்குரி வந்து இந்த டியூப்ல மேலே ரைஸ் ஆகும். அதே மாதிரி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் குறைஞ்சதுன்னா இந்த டியூப்ல வந்து மெர்க்குரி வந்து ட்ராப் ஆகும், கீழே வரும். ஸோ அது யூஸ் பண்ணி நம்ம இந்த சர்ஃபேஸ்லேருந்து மெர்க்குரி எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து HρG அப்படின்ற ஃபார்முலா தெரியும் இல்லையா, ப்ரெஷர் கேல்குலேட் பண்ணுறதுக்கு. அதில் போட்டு நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்றதை கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து ஆக்சுவலாக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கேல்குலேட் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம லேப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து எந்த இடத்துல வெதர் ஸ்டேஷன் இருக்கோ அங்கேயும் நம்ம இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே வந்து வேக்யூம் இருக்குது. வேக்யூம் இருக்கிறதுனால அங்கே ஏர் கிடையாது. ஏர் இஸ் டிஃப்ரெண்ட், வேக்யூம் இஸ் டிஃப்ரெண்ட். வேக்யூம் அப்படின்னா என்னென்னா அங்கே கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், ஏர் கூட இல்லைன்னு அர்த்தம். ஸோ அது வேக்யூம். ஸோ அந்த இடத்துல வந்து எந்த வெயிட்டும் இருக்காது. ஸோ அதனால ஈஸியாக வந்து மெர்க்குரி வந்து ட்ராப் ஆகி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பாரோமீட்டர். ஸோ இது வந்து லேப்லையும் யூஸ் பண்ணலாம், வெதர் ஸ்டேஷன்லையும் யூஸ் பண்ணலாம். ஒரு டிப்பிக்கல் டே சி லெவலில் வந்து ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் வந்து 760 mm இருக்கும். ஸோ அட் சி லெவலில் நம்ம இதை போய் மெஷர் பண்ணோம்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து அந்த ஹைட் வந்து 760 mm இருக்கும், மெர்க்குரியோட ஹைட்டு. ஸோ இதை வச்சு எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா HρG, H வந்து 760 mm. ஸோ mm மீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 760 into 10 to the power -3 மீட்டர்னு போட்டிருக்காங்க. இன்டூ டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி நம்மளுக்கு தெரியும் 13,600 kg/m3. இன்டூ கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 9.8 m/s². ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 1.013 into 10 to the power 5 பாஸ்கல் கிடைக்குது. ஸோ இந்த ப்ரெஷர் தான் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ATM அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ATMன்றது எவ்வளோ, 1.013 into 10 to the power 5 பாஸ்கல். இதை வந்து ATMனு சொல்கிறோம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இதை வந்து இன்னொரு யூனிட்டும் இருக்குது, அதுக்கு பேர் பார். தட் இஸ் ஆல்சோ யூஸ் டு எக்ஸ்பிரஸ் சச் வேல்யூஸ் ஆஃப் ப்ரெஷர், ஹை வேல்யூஸ் ஆஃப் ப்ரெஷர். பாரும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். So 1 ATM is 1.013 into 10 to the power 5 Pascal இல்லையா. So 1 bar is equal to 1 into 10 to the power 5 Pascal. So 1 ATM is equal to 1.013 bar. So at 1 ATM யும் 1 bar யும் equal பண்ணோம்னா இதுதான் வந்து நம்மளுக்கு. So நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1 ATM is 1.013 into 10 to the power 5 Pascal அப்படின்னு சொல்லிட்டு. 1 bar அப்படின்றது என்னன்னா 1 into 10 to the power 5 Pascal. ஸோ இந்த இடத்துல வந்து 10 to the power 5 Pascalக்கு பதிலாக நம்ம 1 bar போடுறோம். 10 to the power 5 Pascalனாலும் 1 into 10 to the power 5 Pascalனாலும் ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல 1 bar அப்படின்னு போடுறோம். ஸோ 1.013 bar ஆயிடும். ஸோ 1 ATM is equal to 1.013 bar. அதே மாதிரி இந்த 101.3 கிலோ பாஸ்கல் இப்போ நம்ம வந்து
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1.013 into 10 to the power 5 பாஸ்கல்னு போடுறோம். ஸோ இதுலேருந்து வந்து 2 அதாவது ஹண்ட்ரட்ஸை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 10 to the power 5ன்றது என்ன 5 times 0 வரணுன்றது. ஸோ இப்போ அதுலேருந்து நம்ம 100 மட்டும் எடுத்துடுறோம். அப்போ இது வந்து 10 to the power 3 ஆகிடும். ஸோ 100 இது கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா 101.3 கிலோ பாஸ்கல் ஆகிடும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாஸ்கல் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் சர்ஃபேஸில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து 1.013 கிலோ நியூட்டன் அப்படின்னு சொல்லி ஆகும். பர் மீட்டர் ஸ்கொயர், அது பாஸ்கல் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆகும். மீட்டர் ஸ்கொயர் ஆகும்போது 2 பாயிண்ட் தள்ளி வைக்கணும். ஸோ 1.013 கிலோ நியூட்டன் அப்படின்னு சொல்லி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டூ யூ நோ பாருங்க, பெட்ரோல் பங்க்லலாம் நம்ம போய் டூ வீலருக்கோ இல்லைன்னா காருக்கோ வந்து ஏர் செக் பண்ணுவோம். அது என்னன்னா டயரில் இருக்கிற ப்ரெஷர் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம டயரில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு பேர் பிஎஸ்ஐன்னு சொல்கிறோம், பாஸ்கல் பர் இன்ச். ஸோ டயரில் எவ்வளோ ப்ரெஷர், நார்மலி ஏர் செக் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. பட் அது ஆக்சுவலாக வந்து நம்மளோட வீலில் இருக்கிற, நம்ம வெஹிக்கிளோட வீலில் இருக்கிற டயரில் இருக்கிற ப்ரெஷரை தான் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கல் பர் இன்ச் அப்படின்றது ஒரு ஓல்டு சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஃபார் மெஷரிங் ப்ரெஷர். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம், பாஸ்கல்ஸ் லா. பாஸ்கல்ஸ் பிரின்சிபல் இஸ் நேம்ட் ஆஃப்டர் பிளேஸ் பாஸ்கல். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் பாஸ்கல் பற்றி. ஸோ இப்போ பாஸ்கல்ஸ் லா பற்றி பார்க்கலாம். பாஸ்கல் இஸ் அ ஃப்ரெஞ்ச் மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஃபிசிசிஸ்ட். The law states that external pressure applied on an incompressible liquid is transmitted uniformly throughout the liquid. ஸோ ஒரு லிக்விட் எடுக்கிறோம், அந்த லிக்விடில் வந்து லிக்விடை வந்து உங்களால் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, கேஸை தான் கம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ லிக்விடை கம்ப்ரெஸ் பண்ணால் அது வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ லிக்விடை வந்து நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த ப்ரெஷர் என்ன ஆகும்னா யூனிஃபார்மாக அந்த லிக்விடில் ஃபுல்லாகவும் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்றத வந்து பாஸ்கல் சொன்னார். இது எப்படி நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் வெசல் எடுத்துக்கணும், ரவுண்டாக இருக்கிற கிளாஸ் வெசல், அது ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதில் வந்து ஏதாவது ஒரு லிக்விடை ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அந்த லிக்விடை கம்ப்ரெஸ் பண்ணோம், அதாவது புஷ் பண்ணுற மாதிரி ஒரு பொருளை வச்சு அதை அழுத்தினோன்னா லிக்விட் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக எல்லா ஹோல்ஸ் வழியாகவும் வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு லிக்விட் மேலே ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது அந்த ப்ரெஷர் வந்து இந்த லிக்விடோட எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக ஆக்ட் ஆகும் அப்படின்றது தான் பாஸ்கலோட லா. So this pressure is transmitted equally throughout the liquid in all directions. So liquid fullaவும் எல்லா directionலையும் அந்த pressure, அந்த force வந்து act ஆகும். This principle is applied in various machines used in our daily life. So இந்த பாஸ்கலோட principle வந்து நம்மளோட daily lifeல நிறைய machines-ல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். So next வந்து hydraulic press. பாஸ்கல்ஸ் லா வந்து சில இம்பார்ட்டன்ட் மெஷின்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு மெஷின் தான் ஹைட்ராலிக் ப்ரெஸ். ஹைட்ராலிக் ப்ரெஸ் அப்படின்றது என்னென்னா 2 சிலிண்டர் இருக்கும் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. நீங்கள் வந்து இந்த பிக்சர் பாருங்கள், இதுதான் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ். இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் வந்து 2 சிலிண்டர் இருக்குது. ஒன்று வந்து பெரிய சிலிண்டர், இன்னொன்று வந்து சின்ன சிலிண்டர். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு லிக்விட் இருக்குது. ஸோ இந்த இதுக்கு பேர் தான் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ். ஸோ இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கண்டெய்னர் இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பெரிய கண்டெய்னரோட ஏரியா வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம், சின்ன கண்டெய்னரோட ஏரியா வந்து ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கிறோம். force applied on the piston of small cross sectional area A வந்து F1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சிலிண்டரில் வந்து ஒரு பிஸ்டன் வச்சுருக்காங்க இந்த லிக்விடை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. இந்த சிலிண்டரில் ஒரு பிஸ்டன் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே தான் வந்து ப்ரெஷர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபோர்ஸை F1ன்னு எடுத்துக்கணும். So next வந்து பார்த்தீங்கன்னா the pressure P produced by small piston is transmitted equally to large piston and a force F2 acts on A which is much larger than F1. So இப்போ நம்ம F1ன்ற ப்ரெஷரை இங்கே கொடுத்தோம்னா இந்த லிக்விட் என்ன ஆகும்னா யூனிஃபார்மாக ஆக்ட் ஆகும். இங்கே ஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் லிக்விடில். ஸோ இந்த லிக்விட் வந்து இப்படி ட்ராவல் பண்ணி இங்கே போய் இந்த பிஸ்டனை மேலே புஷ் பண்ணும்.
ஸோ இந்த மேலே புஷ் பண்ணுற இந்த ஃபோர்ஸ் வந்து F2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம அப்ளை பண்ணுற இந்த பிஸ்டனில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இது எக்ஸர்ட் பண்ணுற இந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். வை? பிகாஸ் இது லார்ஜர் ஏரியா. இந்த பிஸ்டனை வந்து மேலே தள்ளணும்னா இதோட அதிகமான ஃபோர்ஸை அந்த லிக்விட் வந்து எக்ஸர்ட் பண்ணும். ஸோ ப்ரெஷர் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, pressure on piston of small area A is given by P is equal to F by A. Pressure is equal to force by area. So F1 by A1. So Pascal's law apply பண்ணும்போது pressure on large piston of area will be the same as that on small piston. So இங்க கொடுக்கிற pressure தான் இங்கேயும் வந்து நம்மளுக்கு act ஆகுது. So pressure வந்து equal. So pressure equal na F1 by A1 is equal to F2 by A2. So F2 is equal to F1 by A1 into A2. அதுதான் F1 into A2 by A1 போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தது தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த A2 by A1 ரேஷியோ வந்து கண்டிப்பாக 1க்கு மேலே தான் இருக்கும். ஸோ 1க்கு மேலே இருக்கிறதுனால இந்த F2 வந்து F2ன்ற ஃபோர்ஸ் வந்து F1ஓட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ இங்கே அப்ளை பண்ணுற ப்ரெஷர் இங்கே போய் இந்த ஃபோர்ஸை வந்து உண்டாக்குது. ஸோ ப்ரெஷர் வந்து சேம் தான், ஆனால் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். F1ஓட இந்த F2 வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Since A2 by A1 is greater than 1, the force F2 that acts on the larger piston is greater than the force F1 acting on the smaller piston. Hydraulic systems working in this way are known as force multipliers. ஸோ இதை வந்து நம்ம ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஹைட்ராலிக் சிஸ்டம் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. A hydraulic system is used to lift a 2000 kg vehicle in an auto garage. If the vehicle sits on a piston of area 0.5 meter square and a force is applied to a piston of area 0.03 meter square, what is the minimum force that must be applied to lift the vehicle னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா தெரியும். பெரிய ஏரியா வந்து 0.5 மீட்டர் ஸ்கொயர் A1ன்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து வெயிட் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே மாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் கால்குலேட் பண்ணோம்னா மாஸ் இன்டூ கிராவிட்டி. ஸோ 2000 இன்டூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து F1, வெயிட் ஆஃப் த வெஹிக்கிள் தான் ஃபோர்ஸு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு F1. So area on which force F2 is applied. So force F2 எங்க apply பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஏரியாவில் apply பண்ணோம். So A2 வந்து 0.03 மீட்டர் ஸ்கொயர். ஸோ கொஷனில் கொடுத்துருக்கிறத மட்டும் இப்போ நம்ம எழுதியிருக்கோம். A1 வந்து 0.5 மீட்டர் ஸ்கொயர். அதில் அப்ளை ஆகிற ஃபோர்ஸ் F1 வந்து மாஸ் இன்டூ கிராவிட்டி. ஸோ 2000 இன்டூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய ஏரியா, எந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் அப்ளை ஆகணுமோ அதனோட ஏரியா A2 வந்து 0.03 மீட்டர் ஸ்கொயர். ஸோ F2ன்றது தான் அதில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா F2 is equal to F1 by A1 into A2 நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு F1 தெரியும், A1 தெரியும், A2 தெரியும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1176 நியூட்டன் கிடைக்கும். இதுதான் வந்து ஃபோர்ஸ் F2. ஸோ இந்த மாதிரி ஹைட்ராலிக் ப்ரெஸ் யூஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ஃபார்முலா, இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு. ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம், டென்சிட்டி. டென்சிட்டி அப்படின்றது என்னன்னா ஒரு லிக்விடோட அடர்த்தி, எவ்வளோ திக்காக எவ்வளோ அடர்த்தியாக வந்து அந்த லிக்விட் இருக்குது அப்படின்றது தான் டென்சிட்டி. ஸோ இந்த டென்சிட்டி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு ஃப்ளாஸ்கில் கெரசின் எடுத்துக்கிறோம், இன்னொரு ஃப்ளாஸ்கில் வாட்டர் எடுத்துக்கிறோம் டு த சேம் லெவல். ரெண்டையும் நீங்கள் வந்து வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா கெரசின் இருக்கிற ஃப்ளாஸ்கோட வெயிட் கம்மியாக இருக்கும், வாட்டர் இருக்கிற ஃப்ளாஸ்கோட வெயிட் ஹெவியாக இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்கோட வெயிட் வந்து மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் வந்து 80 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் ஃபில்டு வித் வாட்டர் வந்து 330 கிராம். எதனால் அப்படின்னா வாட்டரோட மாஸ் மட்டும் 250 கிராம். ஸோ 250 + 80 330 கிராம் ஆகும். அது வந்து மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் ஃபில்டு வித் வாட்டர். அதே மாதிரி கெரசனோட மாஸ் வந்து 200 கிராம். ஸோ 200 + 80 280 கிராம் வந்து இந்த மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் ஃபில்டு வித் கெரசனாக இருக்கும். ஸோ இப்போ டென்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா மாஸ் பை வால்யூம். ஸோ நம்மளுக்கு வாட்டரோட மாஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் 250 divided by volume வந்து 250 centimeter cube. So that is 1 gram per centimeter cube.
அதே மாதிரி கெரசினோடது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் கெரசின் வந்து 200, வால்யூம் வந்து 250 சென்டிமீட்டர் கியூப். இந்த வால்யூம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ளாஸ்க்ல வந்து 250 சென்டிமீட்டர் கியூப் மார்க் வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து வால்யூம். வால்யூம் அப்படின்றது இப்போ நம்ம ஒரு கண்டெய்னர்ல ஒரு லிக்விடை கொட்டணும்னா அந்த லிக்விட் வந்து எவ்வளோ ஸ்பேஸை ஆக்கியபை பண்ணியிருக்கு அப்படின்றது தான் வால்யூம். ஸோ நார்மலாக அது எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா area of the container into height at which the liquid is present. So அதை multiply பண்ணா area into height multiply பண்ணா நம்மளுக்கு volume கிடைக்கும். So இங்க வந்து already இது வந்து volume flask தான். So அதனால 250 centimeter cube வரைக்கும் இங்க fill பண்ணிருக்காங்க. So நம்ம waterோட mass எடுத்துக்கிட்டு அதை volumeனால divide பண்ணா நம்மளுக்கு density கிடைக்கும். So இந்த density வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கெரசின் வந்து 200 divided by 250 போட்டிங்கன்னா 0.8 gram per centimeter cube கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து வாட்டர் அண்ட் கெரசினோட டென்சிட்டிஸ். ஸோ டென்சிட்டி அப்படிங்கிறத எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம், ஒரு லிக்விடோட டென்சிட்டியை எப்படி கால்குலேட் பண்ணோம்னா மாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த கிவன் சப்ஸ்டன்ஸ். அந்த லிக்விடோட மாஸ் எடுத்துக்கணும் டிவைடட் பை அந்த லிக்விட் வந்து எவ்வளோ வால்யூம் ஒரு கண்டெய்னர்ல ஆக்கியபை பண்ணியிருக்கு அதை போட்டால் நம்மளுக்கு டென்சிட்டி கிடைச்சிடும். ஸோ SI யூனிட் ஆஃப் டென்சிட்டி வந்து கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், ஆல்சோ கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இதையே வந்து கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபாகவும் நம்ம போடலாம். சிம்பிள் வந்து ரோ, நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். சிம்பிள் ஆஃப் த டென்சிட்டி இஸ் ரோ. So our next topic is relative density. Relative density அப்படின்றது என்னன்னா ஒரு ரெண்டு லிக்விடோட டென்சிட்டிஸை வந்து கம்பேர் பண்ணுறது தான் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஒரு லிக்விடோட டென்சிட்டி இன் ரிலேஷன் டு அனதர் லிக்விட் எப்படி இருக்கு அப்படின்றது தான் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ ரெண்டு லிக்விடோட டென்சிட்டிஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணோம்னா அதனோட மாஸ் கண்டுபிடிச்சாலே கம்பேர் பண்ணலாம். பட் யூஸ்வலாக எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டரோட ரிலேட்டிவ் டென்சிட்டியோட கம்பேர் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். So density of a substance is compared with the density of water at 4 degrees C because density of water at that temperature is 1 gram per centimeter cube. எதனால இந்த 4 degree C அப்படின்னா இந்த 4 டிகிரியில் வந்து வாட்டரோட டென்சிட்டி வந்து எப்போதுமே 1 gram per centimeter cube தான் இருக்கும். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும் கம்பேர் பண்ணுறதுக்குன்றதுனால டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 degree C 1 gram per centimeter square இருக்கு இல்லையா, அதனோட நம்ம எந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி வேணுமோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ டென்சிட்டி ஆஃப் எனி அதர் சப்ஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 degree C இஸ் கால் தி ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்றது என்னன்னா நம்ம எந்த லிக்விடோட டென்சிட்டி கண்டுபிடிக்கணுமோ, ஸோ டென்சிட்டி ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 degree C அதுதான் வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி. Thus, relative density of a substance is defined as the ratio of density of a substance to density of water at 4 degree C. So, நம்ம relative density of a substance எப்படி கண்டுபிடிக்கணும்னா density of a substance divided by ratio மாதிரி கண்டுபிடிக்கணும். So, divided by density of water at 4 degree C. அதுதான் வந்து relative density ஓட formula. So, relative density is equal to density of the substance by density of water at 4 degree C. So எப்போமே with respect to density of water தான் நம்ம density of the substance கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் density is equal to mass by volume ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல mass by volume போடுறோம். So mass of the substance by volume of the substance divided by mass of the water by volume of the water. So volume of the substance வந்து volume of the waterக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால அது ரெண்டும் போச்சுன்னா relative density is equal to mass of certain volume of a substance divided by mass of equal volume of water at 4 degree C. இதுவும் வந்து another relationship for relative density. So thus the ratio of the mass of certain volume of substance to the mass of equal volume of water also denotes relative density. So relative densityன்றது ரெண்டு வகையா நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்றோம். எப்படின்னா ஒன்று வந்து டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 degree C, இதுவும் ரிலேட்டிவ் டென்சிட்டி தான். இன்னொன்று வந்து மாஸ் ஆஃப் சர்டன் வால்யூம் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ், ஏதோ ஒரு வால்யூம் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸோட மாஸ் டு மாஸ் ஆஃப் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டர், அதே வால்யூம் உள்ள வாட்டர் எடுத்தோம்னா அதனோட மாஸ் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ எப்படி வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டியை மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது, பைக்னோமீட்டர், ஆல்சோ கால் டென்சிட்டி பாட்டில் சொல்கிறோம். It consists of round glass stopper with a fine hole through it. So ஒரு round glass stopper இருக்கு, அந்த stopper full-ஆ வந்து fine hole இருக்கு. The function of the hole in a stopper is that when the bottle is filled and the stopper is inserted, the excess liquid rises through the hole and runs down outside the bottle. So ஒரு பாட்டிலில் liquid எடுத்துக்கிறோம், அதுக்கு மேலே வந்து ஒரு circular ஸ்டாப்பர், அதுக்கு ஃபுல்லாக ஹோல் இருக்க மாதிரி ஒரு ஸ்டாப்பர் வந்து நம்ம போடுறோம். ஸோ இப்போ அந்த ஸ்டாப்பரை வந்து பாட்டிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது பாட்டிலில் வந்து லிக்விட் இருக்கும்போது எக்ஸஸ் லிக்விட் என்ன ஆகும்னா அந்த ஹோல் வழியாக ரைஸ் ஆகி கீழே வழிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து பைக்னோமீட்டர், இப்படி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். By this way, the bottle will always contain the same volume of whatever the liquid is filled in. So, எந்த liquid fill ஆனாலும் same volumeக்கு அது maintain ஆகும். Thus, the density of a given volume of a substance to the density of equal volume of referenced substance is called relative density or specific gravity of the given substance. So, நம்ம பார்த்திருக்கோம் densityங்கிறது வந்து density of a given volume of a substance to the density of equal volume of reference substance. So நமக்கு வாட்டர் இருந்ததுன்னா வாட்டரோட நம்ம கம்பேர் பண்ணி எந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி கண்டுபிடிக்கணுமோ அதை ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இஃப் த ரெஃபரன்ஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இஸ் வாட்டர் தென் த டேர்ம் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் யூஸ்ட். ஸோ ஒரு லிக்விடோட டென்சிட்டியை பொறுத்து இன்னொரு லிக்விடோட டென்சிட்டியை கண்டுபிடிச்சோன்னா அதுதான் ரிலேட்டிவ் டென்சிட்டி. நம்ம எந்த லிக்விடோட டென்சிட்டியை பொறுத்து இன்னொரு லிக்விடை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த லிக்விட் வந்து வாட்டராக இருந்ததுன்னா, ஸோ வாட்டர் லிக்விடோட டென்சிட்டியை பொறுத்து இன்னொரு லிக்விடோட டென்சிட்டியை கண்டுபிடிச்சோன்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்ற டேர்ம் யூஸ் பண்ணணும். வாட்டர் இல்லாமல் வேற லிக்விடை வந்து ரெஃபரன்ஸ் சப்ஸ்டன்ஸாக எடுத்தோம்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படிங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணணும்.